Hello viewers, Tamil Admission TNA 2025 நம்ம expected cutoff பார்த்துருக்கோம். expected cutoffல இன்னைக்கு நம்ம பார்க்க போற காலேஜ் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்கிற RVS College of Engineering Technologyயோட expected cutoff தான் நான் பார்க்க போறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு TNA இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ்ல இருக்கிற காலேஜஸோட expected cutoff நம்ம பார்த்துருக்கோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் தமிழ்நாடு அட்மிஷன்ஸோட பிளேலிஸ்ட்டில் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. தென் அதே மாதிரி அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன்ஸும் நம்ம அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன்ஸ் தகவல் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்காக அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டு பிளேலிஸ்ட்டில் நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் எதிர்பார்க்குற காலேஜோட எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் தென் அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன்ஸ் இல்லைனா கான்வர்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள், டெஃபினட்டாக உங்களுக்காக நான் அப்டேட் பண்ணுறேன். சரி, இன்றைக்கி பகுதியில் நம்ம பார்க்குற RVS College of Engineering டெக்னாலஜியோட எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் 2025 எப்படி இருக்க போகுது, இங்கே என்னென்ன கோர்சஸ் இருக்குது, லாஸ்ட் இயர் கோர்சஸ்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த அளவு கட் ஆஃப் வரைக்கும் போயிருக்கு. இதுமாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸாக இந்த வீடியோ நான் பார்க்க போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், தென் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். RVS College of Engineering Technology ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன் கோயம்புத்தூரில் இருக்குது. இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 2731. இதுதான் வந்து இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோடு. இந்த காலேஜ் எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் சூலூர் அங்கே கண்ணம்பாளையம் போஸ்ட், ஓகேங்களா, கண்ணம்பாளையம் அந்த இடத்துல இருக்குது. அங்கே குமரன் கோட்டம் கேம்பஸ் சொல்லிட்டு இருக்குது. கோயம்புத்தூர் ஜங்ஷன்லேருந்து நியர்லி வந்து 15 கிலோமீட்டர்ஸில் இருக்குது. தென் ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து 15 கிலோமீட்டர்ஸ் தான். தென் வெப்சைட் பார்த்தீங்கன்னா www.rvscet.ac.in. இதுதான் வந்து காலேஜோட வெப்சைட்டு. தென் அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு வந்து நியர்லி இங்கே 9 கோர்சஸ் நீங்கள் அவைலபிளாக இருக்குது. இல்லை என்பி அக்ரிடேஷன்ஸ் எதுவுமே இல்லை, பட் 9 கோர்சஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது. தென் ஹாஸ்டல் அண்ட் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. தென் ஹாஸ்டல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெஸ் வந்து வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே இருக்குது. தென் மெஸ் பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இயர்லி 50,000 வரும் அப்படி சொல்லியிருக்காங்க. தென் ரூம் ரெண்ட் வந்து 20,000 அப்படி சொல்லியிருக்காங்க. தென் அட்மிஷன் ஃபீஸ் வந்து 1,000 rupees. தென் டிரான்ஸ்போர்ட் வந்து மினிமம் 7,000லேருந்து மேக்ஸிமம் 35,000 வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் இயர் இன்ஃபர்மேஷன் புக்லெட்டில் அவங்க கொடுத்துருக்க தகவல் இது எல்லாமே, சரிங்களா. தென் நம்ம லாஸ்ட் இயர் கட் ஆஃப் பார்த்துருவோம். இல்லை கட் ஆஃப் தென் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் நம்ம எப்படி இருக்க போதுன்னு அடுத்து நம்ம பார்ப்போம். எக்ஸ்பெக்டட் கட் ஆஃபில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குற டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங், சரிங்களா. பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா RVS பொறுத்த வரைக்கும் 2013 இன்ட்ரடியூஸ் பண்ண கோர்ஸு 30 சீட்ஸ் இருக்குது, சரிங்களா. லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா OC பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 120 வரைக்கும் உங்களுக்கு போயிருக்கு. தென் BC வந்து 193, தென் MBC 88.5, தென் BCM 88.5, தென் MBC 116 இருக்குது. இந்த வருஷம் நம்ம வந்து 137லேருந்து 115 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். தென் மெக்கானிக்கல் அண்ட் ஆட்டோமேஷன் இன்ஜினியரிங், ஓகேங்களா, ஒரு லாஸ்ட் இயர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க நியூ கோர்ஸு, சரிங்களா. OC வந்து உங்களுக்கு வந்து 114 வரைக்கும் லாஸ்ட் இயர் இருக்குது. தென் BC 110.5 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் நம்ம 125 பாயிண்ட்லேருந்து 170 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். தென் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஓகேங்களா. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 36 2009 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. OC பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 128 வரைக்கும் லாஸ்ட் இயர் போயிருக்கு. BC 107 வரைக்கும் போயிருக்கு. தென் BCM 97.5, தென் MBC 86, தென் SC 97.5, SCA 97 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் நம்ம வந்து 148லேருந்து 117 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். தென் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி IT இந்த டோட்டலாக வந்து 66 2023 தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஐடியை பொறுத்த வரைக்கும் IT கோர்ஸு. OC பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 180 வரைக்கும் லாஸ்ட் இயர் போயிருக்கு. தென் BC வந்து 161, தென் BCM 136, தென் MBC 172.5, SC 129, தென் SCA 175 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் நம்ம வந்து 193லேருந்து 170 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். தென் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரிபிள் டோட்டலாக 36 2007 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. OC பார்த்தீங்கன்னா வந்து 141 வரைக்கும் உங்களுக்கு லாஸ்ட் இயர் போயிருக்கு. தென் BC 117.5, தென் BCM 112.5, தென் MBC 126.5, தென் SC 83.5 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் நம்ம வந்து 157லேருந்து 130 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். தென் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் EC டோட்டலாக 66 2007 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இல்லை OC பார்த்தீங்கன்னா வந்து 187 வரைக்கும் உங்களுக்கு லாஸ்ட் இயர் போயிருக்கு. தென் BC வந்து 173.5 வரைக்கும் போயிருக்கு. தென் MBC 151.5, SC 127, தென் SCA 148 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் நம்ம வந்து 195லேருந்து 173 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் டபுள் இன்டேக் 126 2007 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. OC பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 164.5 வரைக்கும் உங்களுக்கு லாஸ்ட் இயர் போயிருக்கு. BC 150.5, தென் BCM 154, then MBC 151.5, then SC 113.5, then SCA 114.5, ST 105.5 இருக்கும் இருக்கு.
இந்த வருஷம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 176லேருந்து 155 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். தென் அடுத்து பயோமெடிக்கல் இன்ஜினியரிங். ஓகேங்களா, பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் டோட்டலாக வந்து இங்கே வந்து 30 சீட்ஸு உங்களுக்கு லாஸ்ட் இயர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 172 வரைக்கும் லாஸ்ட் இயர் போயிருக்கு. தென் பிசி 127, தென் எம்பிசி 169, தென் எஸ்சி 140.5 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் நம்ம வந்து 180லேருந்து 163 வரைக்கும் எதிர்பார்க்கலாம் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்க்கு. தென் அடுத்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ். இல்லை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே டோட்டலாக வந்து 90 சீட்ஸு இல்லை 2022 தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ். இங்கே ஓசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 180 வரைக்கும் உங்களுக்கு லாஸ்ட் இயர் போயிருக்கு. தென் பிசி 166.5 வரைக்கும் போயிருக்கு. தென் பிசிஎம் 138 வரைக்கும் போயிருக்கு. தென் எம்பிசி 150.5, தென் எஸ்சி 120.5, எஸ்சிஏ 112, தென் எஸ்டி 123 வரைக்கும் போயிருக்கு. சரிங்களா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் 199லேருந்து இல்லை டாப்லேருந்து 163 வரைக்கும் 199 வரைக்கும் போதனால நெக்ஸ்ட் லாஸ்ட் இயர் வந்து அந்தளவுக்கு இருந்துச்சு, அதனால் அந்த இது சொல்லியிருக்கேன். பட் அப் டு வந்து நீங்கள் 167 வரைக்கும் ட்ரை பண்ணலாம். சரிங்களா, மேக்ஸ் இங்கே ஆர்விஎஸை பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்சஸ்னு வரும்போது சிஎஸ்சி அண்ட் ஐடி அண்ட் ஏடிஎஸ் மட்டும் 3 கோர்சஸ் தான் அவைலபிளாக இருக்குது. ஸ்பெஷலைசேஷன் வேறு கோர்சஸ் கிடையாது, 3 கோர்சஸாக இருக்குது. இந்த 3 கோர்சஸுமே பார்த்தீங்கன்னா நியர்லி வந்து 170 அபோவ் டெஃபினட்டாக தேவைப்படுது. ஓகேங்களா, 170 அபோவ் டெஃபினட்டாக தேவைப்படுது. 170 அபோவ் இருந்தாலும் கிடைக்கிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா, இந்த 3 கோர்சஸ்க்குமே. தென் இதை தவிர்த்து உங்களுக்கு கோர்சஸ்ன்னு பார்க்கும்போது இங்கே வந்து மெக்கானிக்கல் ரிலேட்டடான கோர்சஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது. தென் மெக்கானிக்கல் ஆட்டோமேஷன் அண்ட் பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங், இந்த 3 கோர்சஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நியர்லி வந்து 120 ரேஞ்சஸில் தான் உங்களுக்கு கிடைக்குது. இதில் வந்து சில கோர்சஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் இயரே உங்களுக்கு வந்து யார் எடுக்கலை மெக்கானிக்கல் ஆட்டோமேஷன் நியூ கோர்ஸு. இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து RVS காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜிஸில் பிளான் பண்ணுறதாக இருந்தால் நீங்கள் கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியர்லி வந்து 170க்கு மேலே போகும்போது இந்த கோர்சஸில் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 120 ரேஞ்சஸில் போகிறதுனால நீங்கள் லோவர் கட் ஆஃப் இருக்கிறவங்க கூட டெஃபினட்டாக வந்து RVS காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜியில் ஆல்டர்னேட்டிவ் கோர்சஸாக நீங்கள் வந்து இதை சூஸ் பண்ணலாம். சரிங்களா, இதை தவிர்த்து இங்கே RVSல என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயோடெக்னாலஜி அவைலபிளாக இருக்குது. தென் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ், ஓகேங்களா, EEE ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு பயோமெடிக்கலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நியர்லி வந்து 160 அபோவ் தானே இங்கே கட் ஆஃப் வரைக்கும் போகுது. பட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா 130 அபோவ். ஓகேங்களா, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா 130 அபோவ் இருக்குது. ஓகேங்களா, இந்த ரேஞ்சஸில் உங்களுக்கு போயிட்டுருக்கு. சரிங்களா, நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் பிளான் பண்ணுறவங்க RVS காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி வந்து டெஃபினட்டாக நீங்கள் ஆப்ஷன்ஸில் வச்சுருக்கோங்க. கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்சஸ் பார்க்குறவங்க டெஃபினட்டாக வந்து 170, ஓகேங்களா, 170 கட் ஆஃப் மேலே நீங்கள் இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக வந்து RVSல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி 3மே நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கலாம். தென் அதே மாதிரி உங்களுக்கு வந்து இங்கே இசி அண்ட் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா நியர்லி வந்து 160 அபோவ் வந்து டெஃபினட்டாக தேவைப்படுது. தென் அது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா 130 அபோவ் தேவைப்படுது. தென் மெக்கானிக்கல் ஆட்டோமேஷன் இன்ஜினியரிங், தென் பெட்ரோகெமிக்கல் 3மே பார்த்தீங்கன்னா 120 அபோவ் வந்து தேவைப்படுது. இதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக கவுன்சிலிங்கில் உங்களுக்கு கண்டிப்பாக RVS காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி வந்து கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. மேற்கொண்டு உங்களுக்கு வேறு காலேஜ் தகவல் டீட்டெயில்ஸ் சொன்னால் கான்வர்ஸ் கம்மிடுங்க, டெஃபினட்டாக நம்ம அப்டேட் பண்ணுறோம். மீண்டும் வேறொரு வீடியோவில் வேறு ஏதாவது சந்திக்கிறேன். தேங்க்யூ.